வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வாட்டி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம், அரசியல் அலசல்னு சொல்லிட்டு. அதோட பகுதி 2 நம்ம இப்போ பார்ப்போம். அம்மா கிட்ட எனக்கு இன்னமும் கேள்விகள் இருக்குது. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளை நான் அவங்கக்கிட்ட முன்வைக்கிறேன். வணக்கம் அம்மா. நேற்று ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. அதாவது நம்ம பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு நம்ம இங்கே ஆட்சி செய்கிறவங்கள பார்த்து 100 கேள்வி வச்சுருக்கிறாரு. 100 கேள்வி, அதாவது நீங்கள் 3 வருஷத்தில் உங்களுக்கு இத்தனை கேள்விகள் இருக்குன்னு சொல்லி முன் வச்சிருக்கிறாரு. அவர் கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கேள்விகளை எத்தனை உண்மை எத்தனை பொய்ன்றது நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியாது. சரி, அவங்க 3 ஆண்டு காலத்துக்காக அவங்க ஒரு 100 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இவங்க 10 ஆண்டு காலம் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ நமக்கு கணக்கு வச்சு பார்த்தா எத்தனை 100 கேள்விகள் வரும்னு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்க ஒரு கேள்வி, எனக்குள்ளே இருக்க ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்வார்? முதல்ல நீங்கள் அந்த கேள்விகளுக்கு என்ன சொல்கிறீங்கன்றது கேட்கணுன்றது என்னுடைய விருப்பம். முதல் கேள்வி, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வரும்போது வாக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா, இந்த 10 வருஷத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும்? அப்போ இன்னமும் என் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் தலை ஓங்கி நிற்கிது. அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இதை அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வேற ஏதோ ஒரு பதில் சொல்லி நம்மளை திசை திருப்புறாங்க. ஸோ அம்மா, உங்களுடைய கருத்து இதுக்கு என்னன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த வேலையில்லா திண்டாட்டம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி, மோடி ஐயா சொன்னார், நான் பிரதமராக வந்தால் இந்த நாட்டில் ஊழலே இருக்காது, முற்றிலும் ஊழலை அழிச்சிருவேன்னு சொன்னார். அப்போது நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த தேர்தல் பத்திரம், ரஃபேல், அப்புறம் சிஏஜி, இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஊழல்கள் குவிஞ்சிருக்குதே, இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முதல் கேள்வியை அண்ணாமலை அடிக்கடி பேசுகிறத நீங்கள் ரொம்ப கேட்பீங்க போல தெரியுது. அதனால் அவர்களுடைய 100 கேள்வி அப்படிங்கிறத மொத்தமே அண்ணாமலை கேட்டதாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது அண்ணாமலை, பழனிசாமி, ராமதாஸ் எல்லாருமா பேசுனது தான் இப்போ 100 கேள்வியாக வச்சுருக்காங்க பிஜேபியில். அது நேற்றைக்கு தமிழ் இந்து பத்திரிகையில் வந்துச்சு. இப்போ தமிழ் இந்து பத்திரிக்கை, தினமலர் எல்லாம் பிஜேபி கையில் இருக்குது. அதனால் அந்த பத்திரிகைகளில் தான் வந்தது. அதில் வர்ற கேள்விகள்லாம் 100 கேள்வி, 3 வருஷத்துக்கு 100 கேள்வி, 10 வருஷத்துக்கு 330 கேள்வி, 390 கேள்வின்னெல்லாம் போணுச்சுன்னா ஒரு கேள்விக்கும் யாரும் பதில் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ 100 கேள்வி கேட்குறதுக்கு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. இப்போ இவங்க கேட்குறவங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இவங்ககிட்டே இப்போ கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே, பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கும் வகையாக ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்க போனால் 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்தியாவில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்ததா பதிவு ஒன்றும் இல்லை. 2 கோடி பேருக்காவது கொடுத்தாங்களான்னா அது கூட இல்லை. அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு இங்கே உள்ள எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் சேர்த்துருவேன்னாங்க. சேர்த்தாங்களா? இல்லை. அதுதான் போகட்டும், சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. இந்த பண மதிப்பிழப்புன்னு கொண்டு இங்கே இருந்த கருப்பு பணம், முதலாளிகள்கிட்ட இருந்த கருப்பு பணத்தை பூரா வெள்ளை பணமாக ஆக்கினாங்க. இது போன்ற ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. அவ்வளவு ஒரு இழிவு, அவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், அவ்வளோ ஒரு கேவலமான செயல் இந்த பிஜேபி ஆட்சியில் நடந்துச்சு. அதற்காக, அந்த பண மதிப்பிழப்பிற்காக ஏழைகளுடைய உயிர் 200-300 உயிர் போச்சு. வரிசையில் நின்று பட்னியாக இருந்து மயக்கம் போட்டு விழுந்து பதற்றத்துலேயும் பயத்துலேயும் செத்து போனவங்க. ஆனால் இந்த பணக்காரர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் பண்ணியிருக்கிற கொடுமை இந்த நாட்டில். அப்புறம் இந்த
அதாவது இந்த நாட்டுக்கு ஊழல் அப்படிங்கிற அந்த கதையே இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா அடிமட்டத்துலேயும் எல்லா வகையிலையும் ஊழல் பண்ணவங்க இவங்க. இறுதியாக உலகத்தின் மிகப்பெரிய ஊழலாக இந்த தேர்தல் பத்திர ஊழல் இன்றைக்கு உலகத்தாலேயே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய ஊழல் இந்தியாவில் நடந்தது கிடையாது. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஊழலை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் பண்ணினார்னு சொல்லிட்டு வாட்டர் கேட் ஊழல்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த தேர்தல் பத்திர ஊழல். இவ்வளவு பெரிய ஊழலை எவ்வளவு தைரியமாக இந்த நாட்டு மக்களை ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சி மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங்கு இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்குற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே அம்பலத்துக்கு வந்துருச்சு. இன்னும் இப்போ இந்த பிரதமர் நிதின்னு ஒன்று வச்சுருக்காரு ரகசியமாக. அது வெளியே வரும்போது மிகப்பெரிய அணகுண்டாவே நாட்டுக்குள்ளே வரும் போல் தெரியுது. அவ்வளோ பெரிய ஊழல் அங்கே காத்திருக்குது. இது மாதிரி பெரிய பெரிய ஊழல் இதுவரையிலும் இந்தியாவில் நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஊழல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்றுமே பண்ணலை. இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க, இந்த ரோட் ஷோ இதெல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கும் இந்த ரோட் ஷோவுக்கும் சம்பந்தமே கிடையாது. மக்களை எந்த மாதிரியெல்லாம் ஒரு சுவையில் கொண்டு போய் தள்ளி அவங்கள மதிமயக்கத்தில் ஏற்படுத்தி அவங்களுக்கு சிந்திக்க முடியாத செய்து இதுவே ஊ மலரை தூவு, பூவை தூவு, ரோட்டில் கத்து, பாரத் மாதா கி ஜே, ஸ்ரீராம் ஜெய் கி ஜேன்னு சொல்லி கத்து. அதாவது மக்களுக்கு பகுத்தறிவோ சிந்தனையோ இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த வேலைகளையெல்லாம் செய்துக்கிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்தில் மக்கள் துன்பத்தில் உழன்ற போது எட்டி பார்க்காம இருந்துட்டு ஒரு சாதாரண மனிதன் அப்படி இருப்பானா? ஒரு சாதாரண இதயம் உள்ள மனிதன் அப்படி இருப்பானா? இருக்கவே மாட்டான். கொஞ்சம் கூட அதாவது கொஞ்சம் கூட ஈக இறக்கமே இல்லாத ஒரு அரக்கனை போல ரோட் ஷோ பேரை பார்த்தியா ஷோ காட்டிட்டு போகிறாரு. இந்த நட்டா வந்தாரா மழை பெஞ்சு கிடக்கையில் இப்போ ரோடுக்கு ரோடு நட்டுக்கிட்டு நின்று என்ன பிரயோஜனம்? எவன் ஓட்டு போடுவான்? எவனும் போட மாட்டான். ராஜ்நாத் சிங்கை யாருக்குயா தெரியும்? வந்தியா மழையில் பார்த்தியா எதனா கொடுத்தியா? நிர்மலா இருக்குதே நிர்மலா, ஐயோ என்ன கருமமோ, என்ன பாவம் பண்ணிச்சோ இந்த தமிழ்நாடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு போயிருக்குதே. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுதுங்கப்பா இதுங்கெல்லாம். வந்துச்சே எதனா 10 பைசா கொடுத்துச்சா? இப்படியெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஜென்மம் பிறக்கலாமா? இந்த நாடு பண்ணின பாவமாக இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கண்ணீரை பார்த்துட்டு போயிட்டு இன்ன வரையெல்லாம் 10 பைசா கொடுக்கலையா? என்னையா அநியாயம் இது? என்னையா அநியாயம்? யாருக்குயா தெரியும்? ராஜ்நாத் சிங்கை யாருக்கு தெரியும்? நட்டாவை யாருக்கு தெரியும்? அமித்ஷாவை யாருக்கு தெரியும்? மோடின்னு 10 வருஷமாக நீங்கள் மோடி மஸ்தான் வேலை காட்டினதுனால மோடியை கொஞ்சம் தெரியுது. ஆனாலும் ஓட்டு போட மாட்டான் எவனும். வேண்டாம், நம்பவே வேண்டாம். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி போடுறாங்க அப்படின்னா அவங்க தமிழர்களுடைய விரோதிகள். அந்த பிஜேபிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க பூரா தமிழர்களுடைய விரோதிகள். இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் தமிழர் விரோதி யார் அப்படின்னா பழனிசாமி இன்ன வரையிலும் வாய் திறந்து இந்த ரஃபேலை பற்றி பேசலை, ஊழல் பத்திரத்தை பற்றி பேசலை. ஊழல் பத்திரத்தை பற்றி என்ன பேசலை? திமுக தானே பணம் வாங்கியிருக்கு. ஏய்யா நீ இது இது என்ன இது டெல்லிக்கு நடக்கிற தேர்தல், இது மக்களவைக்கு நடக்கிற தேர்தல். மாநில தேர்தலை கணக்கில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறிய. எப்படியாவது மீண்டும் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவா? ஏதாவது இதுவரையிலும் அகில இந்திய அரசியல் பேசியிருக்கியா? உனக்கு எதுனா தெரியுதா? அன்றாடம் பேப்பர் படிப்பியா படிக்க மாட்டியா? டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற ஆளா நீ தேவையா இந்த நாட்டுக்கு? இந்த மாநிலத்துக்கு நீ முதலமைச்சராக மீண்டும் வரணுமா? கம்பன் யார், சேக்கடார் யாருன்னு தெரியாத ஆள் நீ. உனக்கு என்னத்தை தெரிய போகுது அகில இந்திய அரசியல்? உனக்கு உலக அரசியல் என்ன தெரியும்? உனக்கு உலக வரலாறு தெரியுமா? இந்திய சரித்திரம் தெரியுமா? தமிழ்நாட்டு சரித்திரம் தெரியுமா? ஒரு வார்த்தை பத்திர ஊழலை பற்றி ஒரு வார்த்தை.
15 லட்சம் போடுறேன்னு சொன்னிய போட்டியான்னு ஒரு வார்த்தை. நான் அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கேன், அமாவாசை கணக்கே வச்சுக்கிட்டு கிடக்குறேன். அம்மா குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இல்லை இப்போ ஏதோ அமாவாசைன்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்னது? இல்லை, இவர் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அமாவாசை கணக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த அமாவாசை சுடுகாட்டில் போய் மந்திரம் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அப்போ வந்து இன்னும் 10 அமாவாசை தான் இவர் ஆட்சியில் இருப்பார், அப்புறம் ஆட்சி விட்டு போயிடுவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், குடுகுடுப்பக்கார மாதிரி. அப்புறமா 15 அமாவாசைன்னாரு, அப்புறம் 20 அமாவாசை தான் இருப்பார், அப்புறம் 27 அமாவாசை தான் இருப்பார், இப்போ இன்னும் 24 அமாவாசை இருப்பார், அப்புறமா நான் இருப்பேன். அப்போ என்ன அமாவாசை கணக்கு உனக்கு? எதுக்கு அமாவாசை கணக்கு? நீ சுடுகாட்டில் போய் மந்திரம் பண்ணுறியா? குட்டிச்சாத்தானை வச்சுக்கிட்டு இருக்கியா கையில்? என்ன கருமத்துக்கு அமாவாசை கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? என்ன ஒன்றுமே தெரியல. இது நாடா? இது என்னையா இது? அரசியல் ஞானிகள் வாழ்ந்த பூமியா இது? பெருந்தலைவர் காமராசர் இருந்தது, பேரறிஞர் அண்ணா இருந்த பூமி, உலக பேரறிஞர், உலக மகா சீர்திருத்தவாதி பெரியார் வாழ்ந்த பூமி. இது எப்படிப்பட்ட மண்? இது எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த இடம், எப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்கள் வாழ்ந்த இடம். இதில் நீ எல்லாம் வந்து பூந்துக்கிட்டு உனக்கு அடுத்தபடியாக அந்த அண்ணாமலை, ஐயோ கருமம், வாய் திறந்தா ஒரே பொய் 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 பொய், கற்பனை, நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி. இதெல்லாம் ஒரே கற்பனை. அண்ணாமலைக்கு ஒரே கற்பனை, உனக்கு ஒரே அமாவாசை. என்னையா இது? இது என்ன? இந்த தமிழ்நாடு என்னதான் பாவம் பண்ணுச்சோ இந்த மாதிரி எல்லாம். இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்றைய இந்த அரசியல் சூழ்நிலை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஏதோ இன்னும் 2 வருஷம் இருக்கு. இவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இந்த 2 வருஷத்துல ஸ்டாலின் நிறைவேற்றி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசை பற்றியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த மாநில அரசியல், அதுவும் இந்த பழனிசாமி அண்ணாமலை பற்றியெல்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கேட்காதீங்க. நான் எங்கம்மா கேட்டேன்? நீங்களே தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நான் வந்து வேற கேள்வி எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் உங்கள் மனசில் இருந்ததெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, திரும்பவும் தொடரலாம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. ஆனால் அம்மா இன்னைக்கு என்னவோ தெரியல, ரொம்ப காரசாரமாக கடுமையாக பேசிட்டீங்க. சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள், என்னுடைய கேள்வி இல்லை, உங்கள் மனசில் இருந்த கேள்விகளுக்கும் சேர்த்து நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேம்மா. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அம்மா இன்னைக்கு ரொம்ப காரசாரமாக பேசுனாங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிஞ்ச பிறகும் நம்ம அரசியல் அலசல் பகுதிகள் போடலாம். அது முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகும் நம்ம அரசியல் பற்றி போடலாம். நன்றி, வணக்கம்.